அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி எழில எந்த அளவுக்கு கோவப்படுத்தி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டு கடைசியில் போயிட்டு நம்ம தாத்தா கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவன் தானே பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பேசினா பேசிட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் அவன் பேசுனது எனக்கு ரொம்ப காயப்பட்டுச்சுங்க, அதுக்காக நான் பேசுனதுனால அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவானா, வெளியே போக மாட்டான் இல்லைங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியில் வராமல் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெனி செலியன் இனியான எல்லாருமா, அம்மா நீங்கள் தயவு செஞ்சு அண்ணனை வேண்டான்னு சொல்லுங்கள், இல்லைனா அண்ணன் கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எழில் போட்டோம் அப்படிங்கிற முடிவோடு நம்ம பாக்கியா ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. காரணம் இங்கிருந்து எழில் அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். ஈஸ்வரி பாட்டியும் எவ்வளோ சொன்னாலும் விட்டு கொடுத்து போகாமல் எழிலுக்கு ஏட்டிக்கு போட்டியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமிர்தாவை ராசி இல்லாதவ அப்படி இப்படின்லாம் பேசி காயப்படுத்திட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம பாக்கியா எழில போக சொல்லிட்டாங்க. எழில் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக வெளியே வந்து நிற்கிற அந்த சமயத்தில் பாக்கியா அதை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா எழில் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி, ஐயோ எழில் என்னடா இது, அப்படியே ரொம்ப ரோஷத்தோடு கிளம்பி போய்கிட்டு இருக்க, ஏன் பாட்டியை நான் எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே தாத்தா இனியான எல்லாருமே, ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சொல்கிறாங்க. கூடவே அமிர்தாவும் அதை தான் சொல்கிறாங்க, வேண்டாம் எழில், ஏதோ கோவத்தில் வந்த வார்த்தைகளை வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தாவும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. ஆனால் எழில் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. வெளியே போனதுமே நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. எழில் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கலாம், ஆனால் இங்கே இருந்தான் அப்படின்னா அவனோட சந்தோஷம் அப்படிங்கிறதே துளி கூட இருக்காது, இல்லாமல் இருக்கிறதுக்கு அவன் வெளியில் போய் நிம்மதியாக இருக்கலாம், அவன் கூடிய சீக்கிரம் நல்ல டைரக்டர் ஆகி நல்ல படம் பண்ணி அவன் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையிலும் குழந்தை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நடந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதுவரை இங்கே இருந்தான் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாயிட்டு அசிங்கப்பட்டு அவன் நிற்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.